இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு எப்படி குலோப் ஜாமுன் செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு எந்த மிக்ஸும் தேவையில்லை. அதுக்கு இது போல் ஒரு பாத்திரத்தில் 100 ml அளவுக்கு கீ சேர்த்துட்டு கீ நல்லா உருக்குனதும் 3/4 கப் அளவுக்கு ரவையும் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கீயில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பால் எடுத்து அதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதுலேயே 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணிலேயே அது எல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம நெய் சேர்த்து அதை நல்லா இது போல் இந்த ஷேப்புக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் பாகு காய்ச்சறதுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதித்ததும் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் நல்லா மெல்ட் ஆனதும் அதில் நம்ம ஒரு 2 ஏலக்காவை தட்டி போட்டுக்கலாம். இந்த பக்கம் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்க குலோப் ஜாமுனை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது போல் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரித்து எடுத்துக்கோங்க. இதை எடுத்து நம்மளோட சுகர் சிரப்பில் போட்டு நம்மளோட குலோப் ஜாமுன் ரெடி. லாங் ப்ராசஸ் வீடியோவுக்கு கீழே இருக்க வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.